இந்தியாவில் ஒரு கடையோ அல்லது தொழிற்சாலையோ ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு பல அரசு அதிகாரிகளிடம் அனுமதி வாங்க வேண்டும். இதற்கு நீண்ட நாட்களும் ஆகும். இதை மாற்ற நிதி ஆயோக் என்ற அரசு அமைப்பு ஒரு புதிய திட்டத்தை ஜன் விஸ்வாஸ் சித்தாந்த் பரிந்துரைத்துள்ளது. அதன் முக்கிய அம்சங்கள்: இன்ஸ்பெக்டர் ராஜ் எனப்படும் அதிகாரிகள் ஆட்சி முடிவுக்கு வரும். முன்பெல்லாம் அரசு அதிகாரிகள் எப்போது வேண்டுமானாலும் கடைக்கு வந்து சோதனை செய்வார்கள். இது தொழில் செய்பவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். இனிமேல் அதிகாரிகள் அடிக்கடி வரமாட்டார்கள். அதற்கு பதில் தேர்ட் பார்ட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் வந்து சோதனை செய்யும். யார் கடைக்கு சோதனைக்கு செல்ல வேண்டும் என்பதை மனிதர்கள் முடிவு செய்யாமல் கம்ப்யூட்டர் குலுக்கல் முறையில் முடிவு செய்யும். எல்லாவற்றிற்கும் லைசென்ஸ் இனி தேவையில்லை. இனி எல்லா தொழிலுக்கும் லைசென்ஸ் வாங்க தேவையில்லை. நாட்டுக்கு பாதுகாப்பு ஆபத்து, சுற்றுச்சூழல் பாதிப்பு அல்லது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் தொழில்களுக்கு மட்டுமே முன் அனுமதி தேவை. மற்ற சாதாரண தொழில்களுக்கு அனுமதி தேவையில்லை. எப்போதுமே செல்லுபடியாகும். ஒரு முறை லைசென்ஸ் வாங்கினால் அது பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும். ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்க தேவையில்லை. சிறிய தவறுக்கு ஜெயில் இல்லை. விதிமுறைகளில் சிறிய தவறுகள், அதாவது டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் செய்தால் முன்பு போல சிறை தண்டனை இருக்காது. அதற்கு அபராதம் மட்டும் கட்டினால் போதும். பெரிய மோசடிகள் செய்தால் மட்டுமே சிறை தண்டனை கிடைக்கும். எல்லாமே ஆன்லைன். எல்லா ஆவணங்களையும் கம்ப்யூட்டரில் ஆன்லைன் மூலமாகவே சமர்ப்பிக்கலாம். ஒரு முறை தகவல்களை கொடுத்துவிட்டால் போதும். எல்லா அரசு துறைகளும் அதையே பயன்படுத்திக் கொள்ளும். மீண்டும் மீண்டும் படிவம் நிரப்ப தேவையில்லை. அரசாங்கம் தொழில் செய்பவர்களை சந்தேகப்படாமல் ட்ரஸ்ட் பேஸ்டு, அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட விரும்புகிறது.